வணக்கம். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் புதிய சாலை அமைப்பதற்கான பணிகளை பூமி பூஜை செய்து புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட கிருஷ்ணா நகர் 11வது கிராஸ் விரிவாக்கம் மற்றும் ரெயின்போ நகர் 7வது கிராஸ் விரிவாக்கம் ஆகிய பகுதிகளில் புதிய சாலை அமைப்பதற்கான தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான திரு ஜான்குமார் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கிருஷ்ணா நகர் 11வது கிராஸ் விரிவாக்கத்திற்கு 10 லட்சம் ரூபாய் மற்றும் ரெயின்போ நகர் 7வது கிராஸ் விரிவாக்கத்திற்கு 12 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை பெறப்பட்டு அப்பணியினை துவக்குவதற்கான பூமி பூஜை இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. பூமி பூஜை விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான திரு ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், பகுதி குடியிருப்பு சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சரவணன்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாஜக சார்பில் அதன் மாநில தலைவர் செல்வகணபதி தலைமையில் பாஜக நிர்வாகிகள் நேதாஜி சிலைக்கு மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் வைத்தியநாதன் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி உள்பட காங்கிரஸ் கட்சியினர் நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். குடியரசு தின ஊர்வலத்தில் பங்கேற்க கலாச்சார குழுக்களுக்கு கலை பண்பாட்டுத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. புதுவை அரசு கலை பண்பாட்டுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியின் முக்கிய வீதிகளில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் குடியரசு தினம் அன்று மாலை 4 மணிக்கு கலாச்சார ஊர்வலம் நடக்கிறது. இதில் பங்கேற்க கலாச்சார குழுக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அவர்கள் இசை கருவிகளுடன் அதற்குண்டான ஒப்பனையுடன் வர வேண்டும். விண்ணப்பங்கள் இன்று முதல் கலை பண்பாட்டுத்துறை அலுவலகத்தில் கிடைக்கும். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வரும் 25ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். பங்கேற்க விரும்பும் கலைக்குழுக்கள் விண்ணப்ப படிவங்களை கலை பண்பாட்டுத்துறை அலுவலகத்தில் நேரிலோ அல்லது இணையதளத்தின் மூலமாகவோ பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் 36வது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவினை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் தலைக்கவசத்துடன் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக நுழைவு வாயில் போக்குவரத்து துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அரசு முதன்மை செயலாளர் ஆணையர், போக்குவரத்து துறை மற்றும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் சுன்சோங்கம் ஜடட் சிறு ஐஎஸ், மாவட்ட ஆட்சித்தலைவர் சி பழனி தலைமையில் 36வது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவினை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் தலைக்கவசத்துடன் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனத்தில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து விழுப்புரம் நகரில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக 4 முனை சந்திப்பு வரை சென்று வாகன பேரணி நிறைவு பெற்றது.
புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணமாக ஹெக்டேர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் தொகையினை விவசாயிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாகவும் சங்கராபரணி மற்றும் பெண்ணையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாகவும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணமாக ஹெக்டேர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் அறிவித்திருந்தார். மேலும் அதிகாரிகள் முழுமையாக பயிர் சேதம் குறித்து கணக்கெடுப்பு நடத்தி முடித்த நிலையில் புதுச்சேரி பகுதி விவசாயிகள் 7,736 பேருக்கு 12,22,03,300 ரூபாய் நிவாரண தொகைக்கான காசோலையை சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி விவசாய பிரதிநிதிகளிடம் வழங்கினார். தொடர்ந்து விவசாயிகளின் வங்கி கணக்கில் இழப்பீட்டுத் தொகை வரவு வைக்கப்பட உள்ளது. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் உள்ள 12,955 விவசாயிகளுக்கு பயிர் பாதிப்புக்கான நிவாரண தொகையாக ரூபாய் 24,10,80,400 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இதேபோல விவசாயிகள் இலவசமாக பயன்படுத்தும் மின்சாரத்திற்கான மானியம் நடப்பு நிதியாண்டு வரை ரூபாய் 36.18 கோடி முழுமையாக செலுத்தப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் மட்டும் ரூபாய் 9,15,46,227 மின்துறைக்கு செலுத்தப்பட்டுள்ளது. அதற்கான காசோலையையும் முதலமைச்சர் ரங்கசாமி விவசாயிகளிடம் வழங்கினார். பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் குறித்து மாவட்ட அளவிலான உள்ளூர் புகார் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து பெண்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்காகவும் பாலின சமத்துவத்திற்கான உரிமையை அடைவதற்கான தடைகளை அகற்றுவதில் உதவுவதற்காகவும் பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு, தடை மற்றும் குறை தீர்த்தல் சட்டம் 2013 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த சட்டம் பெண்களுக்கு பணியிடத்தில் பாதுகாப்பு உணர்வை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் பணியிடத்தில் பெண்களின் பங்கேற்பை மேம்படுத்துகிறது. இதன் விளைவாக அவர்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை அடைதல் ஆகியவை நடைபெற வாய்ப்பளிக்கிறது. பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தல் குறித்த புகார்களை விசாரிக்க ஒவ்வொரு நிறுவனமும் 10 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட ஒவ்வொரு அலுவலகம் அல்லது கிளைகளிலும் உள்ள புகார் குழுக்களை அமைக்க வேண்டும் என்று இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. மேலும் 10 தொழிலாளர்களுக்கும் குறைவாக உள்ள காரணத்தினால் உள்ளதாக புகார் குழு அமைக்கப்படாத நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்களின் புகார்கள் அல்லது வேலை அளிப்பவர் மீது வன்கொடுமை புகார்கள் இருந்தால் அவற்றை பெற்று நடவடிக்கை எடுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட அளவிலான உள்ளூர் புகார் குழு அமைக்க மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த சட்டம் வரையறுத்துள்ளது. ஏற்கனவே அமைக்கப்பட்ட புதுச்சேரி மாவட்டத்திற்கான உள்ளூர் புகார் குழுவின் பதவிக்காலம் 2024 முடிவடைந்தது. எனவே பின்வரும் உறுப்பினர்களை கொண்ட புதிய உள்ளூர் புகார் குழு அடுத்த 3 ஆண்டு காலத்திற்காக மாவட்ட ஆட்சியரால் அமைக்கப்பட்டுள்ளது. ஹேமாவதி தலைவர், மயில் ஜெயலட்சுமி, ஜெயந்தி ராஜவேலு துணை இயக்குனர், மகளிர் மற்றும் மேம்பாடு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி உறுப்பினர். இதன் மூலம் 10க்கும் குறைவான பணியாளர்கள் உள்ள காரணத்தினால் உள்ள புகார் குழு அமைக்கப்படாத பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பெண்கள் அல்லது வேலையளிப்பவர்கள் மீதே வன்கொடுமை புகார்கள் இருந்தால் அவர்கள் மாவட்ட உள்ளூர் புகார் குழுவை அணுகி தங்கள் புகார்களுக்கு தீர்வு காணலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்கள் புகார்களுக்கு தீர்வு காண மாவட்ட உள்ளூர் புகார் குழுவின் தலைவரை 8825425745 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை 041322995000 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிசை மாற்று வாரியம் மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட 17 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான நிதி வழங்கும் ஆணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த 17 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக 2 மற்றும் 3வது தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு தவணை தொகை பெறும் அரசாணையை வழங்கினார். மேலும் மூத்த குடிமக்கள் பயனாளிகளை அலைக்கழிக்காமல் வீட்டிற்கு சென்று விண்ணப்பித்து தவணை தொகைகளை வழங்க வேண்டும் என அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளைநிலை பொறியாளர் சத்யவாணி, வருவாய் அதிகாரி தணிகாச்சலம் உள்பட பலர் கலந்து கொண்டனர்.
அறநிலையத்துறைக்கு உட்பட்ட திருக்கோவிலில் பணிபுரியும் முடித்திருத்த தொழிலாளர்களையும் நாதஸ்வர கலைஞர்களையும் அரசு ஊழியர்களாக நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முடித்திருத்துவோர் நலச்சங்கம் சார்பாக 24ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச்சங்கம் முடித்திருத்தும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் 24ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரு நாள் சலூன் கடைகளை அடைத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடைபெறுகிறது. இதனையடுத்து திண்டிவனத்தில் அதற்கான நோட்டீஸை முடித்திருத்துவோர் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆதி மருத்துவர் சிவா அனைத்து கடைகளிலும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அவர் கூறுகையில், அறநிலைத்துறைக்கு உட்பட்ட திருக்கோவிலில் பணிபுரியும் முடித்திருத்தும் தொழிலாளரையும் நாதஸ்வர கலைஞர்களையும் அரசு ஊழியர்களாக நியமிக்க வேண்டும். முடி காணிக்கை செலுத்தும் பக்தர்களின் முடியை முடியெடுக்கும் தொழிலாளருக்கு முடி சொந்தம் என அறிவிக்க வேண்டும். மேல் சபை உறுப்பினராகவும் அரசியல் பிரதிநிதித்துவம் போன்ற முக்கிய பதவிகளில் தங்கள் சமுதாயத்தினை நியமிக்க வேண்டும். முடித்திருத்தும் தொழிலாளர்களை வஞ்சிக்கின்ற வகையில் செயல்பட்டு வரும் கார்ப்பரேட் கம்பெனிகள் நடத்தும் சலூன் கடைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது போன்ற பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டி 24ஆம் தேதி முழு கடை அடைப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். பாரத பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு மற்றும் பதிவு செய்யும் முகாம் வில்லியனூர் சுந்தரலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மாவட்ட தொழில் மையத்தின் சார்பில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் கைவினை கலைஞர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் முதல் 3 லட்சம் வரை கடன் பெற பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தில் பயன்பெற விழிப்புணர்வு மற்றும் பதிவு செய்யும் முகாம் வில்லியனூர் சுந்தரலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொது மேலாளர் கோவிந்தராஜன், மாவட்ட தொழில் மைய இயக்க மேலாளர் ஜெயராமன் ஆகியோர் முன்னிலையில் பதிவு செய்யும் முகாம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து கைவினை கலைஞர்களும் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரியில் வேளாண் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வேளாண் விழா மற்றும் 35வது காய் கனி கண்காட்சி பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற உள்ளது. புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா மற்றும் மலர் காய் மற்றும் கனி கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான வேளாண் விழா மற்றும் 35வது மலர் காய் மற்றும் கனி கண்காட்சி வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இக்கண்காட்சியில் 50,000க்கும் மேற்பட்ட மலர் செடிகள் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளன. பல்வேறு நிறுவனங்கள் மட்டுமன்றி விவசாயிகள், பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள், இயற்கை ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் தோட்டக்கலை ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து தங்களின் படைப்புகள் மற்றும் செயல்பாடுகளை காட்சிப்படுத்த உள்ளனர். மலர் கண்காட்சி துவங்குவதையொட்டி தாவரவியல் பூங்காவில் ஆயத்த ஏற்பாடுகளை வேளாண் துறை முழுவீச்சில் முடுக்கிவிட்டுள்ளது. தங்கம் விலை வரலாறு காணாத அளவில் நேற்று புதிய உச்சத்தை தொட்ட நிலையில் முதன் முறையாக பவுனுக்கு ரூபாய் 60,000 கடந்து நகை பிரியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டு தொடக்கம் முதலே தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தங்கத்தின் விலையை பொறுத்தவரை திங்கட்கிழமை ஒரு பவுன் தங்கம் ரூபாய் 120 உயர்ந்து ரூபாய் 59,600க்கு விற்பனையானது. செவ்வாய்க்கிழமை விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் தங்கம் ரூபாய் 7,450க்கும் ஒரு பவுன் ரூபாய் 59,600க்கும் விற்பனையானது. இதனிடையே அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற நிலையில் உலகம் முழுவதும் பங்கு வர்த்தகம் மற்றும் தங்கம் விலையில் அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்தன. குறிப்பாக நேற்று வரலாறு காணாத வகையில் தங்கம் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டது. முதன் முறையாக தங்கம் விலை ஒரு பவுன் ரூபாய் 60,000 கடந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்தது. சாதாரண நடுத்தர மக்களுக்கு இனி தங்கம் விலை எட்டாக்கனியாகவே இருக்கும் என்று தோன்றுகிறது. புதுச்சேரியில் இறந்த அதிமுக பிரமுகர் போல ஆள் மாறாட்டம் செய்து நில அபகரிப்பில் ஈடுபட்ட வழக்கில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சிவகாமி நகரை சேர்ந்தவர் பிரியா என்கிற பச்சையம்மாள். அதிமுக பிரமுகரான இவர் கடந்த 2001ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார். முன்னதாக பிரியா கடந்த 1998ஆம் ஆண்டு புதுச்சேரி ஒதியம்பட்டு கிராமத்தில் தனியார் அட்டை நிறுவனம் அருகில் 14,400 சதுர அடி நிலத்தை வாங்கி தனது பெயரில் பத்திரப்பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் கனுவாப்பேட்டையை சேர்ந்த முனியன் மற்றும் சிலர் சேர்ந்து பிரியா என்கிற பச்சையம்மாள் பெயரில் ஆள் மாறாட்டம் செய்து அவரது இடத்தை பொது அதிகாரம் பெற்று மனைகளாக பிரித்து விற்றுள்ளனர்.
இதுகுறித்து வில்லியனூர் சார் பதிவாளர் பாலமுருகன் சிபிசிஐடி போலீசில் அளித்த புகாரின் அடிப்படையில் கணுவாப்பேட்டையை சேர்ந்த முனியன், காந்தி என்கிற நிக்கல்குமார், கடலூர் மாவட்டம் புதுப்பாளையத்தை சேர்ந்த சஞ்சீவி மனைவி சூர்யா ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் சுல்தான்பேட்டையை சேர்ந்த முகமது கபீர் என்பவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் பலருக்கு தொடர்பு இருப்பதாக தெரிய வந்துள்ள நிலையில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை தேர்வு திட்டத்திற்கு விண்ணப்பிக்க கல்வித்துறை அழைப்பு விடுத்துள்ளது. புதுச்சேரி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்திற்கு உட்பட்ட அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு பள்ளி, அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக மத்திய கல்வி அமைச்சகம் மூலம் புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககத்தால் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி தொகை தேர்வு திட்டம் நடத்தப்பட உள்ளது. தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி தொகை தேர்வு திட்டம் எழுத்து தேர்வின் மூலமாகவும் தகுதி மற்றும் பெற்றோரின் ஆண்டு வருமானம், சாதி, மண்டல அடிப்படையில் நடத்த உள்ளது. தேர்வு செய்யப்படும் 125 மாணவ மாணவிகளுக்கு 9ஆம் வகுப்பு முதல் +2 வரை அரசு பள்ளியில் படிப்பவர்களுக்கு ஆண்டுதோறும் 12,000 ரூபாய் தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சகம் மூலம் உதவித்தொகை வழங்கப்படும். இந்த தேர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பகுதிகளில் மார்ச் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்விற்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் தங்கள் பள்ளிகள் மூலம் இணையதள முகவரியில் நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் வந்து சேர வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி கடைசி நாளாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதனுக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். கவர்னர் கைலாஷ்நாதனுக்கு சமீபத்தில் பல்வலி ஏற்பட்டது. கோரிமேடு அரசு பல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அதேபோல அவரது குடும்பத்தினருக்கு உடல் சரியில்லாமல் போனதால் அரசு மருத்துவமனைகளிலேயே சிகிச்சைக்கு செல்கிறார். இந்நிலையில் நேற்று அவருக்கு சளி மற்றும் காய்ச்சல் அறிகுறி ஏற்பட்டது. இதனால் அவர் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு திடீரென வந்தார். அங்கு டாக்டர்கள் அவருக்கு எக்ஸ்ரே பரிசோதனை மேற்கொண்டனர். தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளித்து மாத்திரைகளை வழங்கினர். இதனையடுத்து அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட முல்லை நகரில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி புதியதாக கட்டும் பணியினை தொகுதி எம்எல்ஏ நேரு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் முல்லை நகரில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தோட்டக்கலை பயிர்களுக்கு சாகுபடிக்கு பிந்தைய மானியம் பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குனர் தோட்டக்கலை தாவரவியல் பூங்கா இணை வேளாண் இயக்குனர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி வேளாண் துறையானது கூடுதல் வேளாண் இயக்குனர் அலுவலகம் மூலம் 2025ஆம் ஆண்டு தைப்பட்டத்தில் பயிரிடப்பட்ட பழவகை மரங்கள், வாழை, பூக்கள், மரவள்ளி, நெகிழி மூடாக்கு மற்றும் காய்கறிகள் சாகுபடிக்கு பிந்தைய மானியம் பெறுவதற்கான விண்ணப்பங்கள் தோட்டக்கலை விவசாயிகளிடமிருந்து வரவேற்கப்படுகின்றன. இந்த விண்ணப்பங்களை விவசாயிகள் தங்கள் பகுதிக்கு உட்பட்ட உழவர் உதவியகத்தில் வரும் 23ஆம் தேதி முதல் பெற்றுக் கொள்ளலாம். மேலும் விண்ணப்பங்களை வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதள வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை தங்கள் பகுதிக்கு உட்பட்ட உழவர் உதவியகத்திலோ அல்லது புதுச்சேரி தோட்டக்கலை அலுவலகத்திலோ வரும் 28ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொபைல் போன் பழுது நீக்குதல் பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. புதுச்சேரி லெனின் வீதியில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இயங்கி வருகிறது. பல்வேறு வேலைவாய்ப்பு தொடர்பாக பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தில் மொபைல் போன் பழுது நீக்குதல் பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. விண்ணப்பிக்க கடைசி நாள் 24ஆம் தேதி ஆகும். பயிற்சி 27ஆம் தேதி துவங்குகிறது. பயிற்சியில் சேர 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். 18 வயது முதல் 45 வயது வரை கிராமப்புற ஆண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். பயிற்சி காலங்களில் உணவு இலவசமாக வழங்கப்படுகிறது. புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் என்றும் முன்பதிவு செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரி அண்ணா திடலில் கட்டப்பட்டுள்ள கடைகள் இம்மாத இறுதிக்குள் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி வியாபாரிகளுக்கு உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி அண்ணா திடலில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அண்ணா திடலை அழகுபடுத்தி வெளிப்புறமாக கடைகள் புதியதாக கட்டப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வந்த கட்டட பணிகள் முடிந்து தற்பொழுது லப்போர்த்தி வீதியில் 21 கடைகள், சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதியில் 79 கடைகள், அண்ணா சாலையில் 66 கடைகள் கட்டப்பட்டுள்ளன. இதில் மேலும் 13 கடைகள் கட்டப்பட வேண்டும். மொத்தமாக 179 பேருக்கு கடைகள் வழங்கப்பட வேண்டும். கட்டப்பட்டுள்ள கடைகளுக்கு 8000, 4000, 2500 ரூபாய் என வாடகை நகராட்சி நிர்ணயித்துள்ளது. இந்நிலையில் ஆன்லைன் மூலம் கடைகளை ஏலம் விடாமல் ஏற்கனவே அப்பகுதியில் கடை வைத்திருந்தவர்களுக்கே வழங்க கோரி நேரு எம்எல்ஏ தலைமையில் கடைக்காரர்கள் நேற்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். அதற்கு முதல்வர் ரங்கசாமி ஏற்கனவே கடை வைத்திருந்தவர்களுக்கு இம்மாத இறுதிக்குள் வழங்க உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேலுக்கு உத்தரவிட்டார். புதிதாக கட்டப்பட வேண்டிய கடைகளை விரைந்து கட்டி முடித்து விடுபட்டவர்களுக்கு வழங்க அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் விளையாட்டுகளில் சிறப்பு பயிற்சி பெறுவதற்கான தேர்வு வருகின்ற 27ஆம் தேதி துவங்க உள்ளதாக இந்திய விளையாட்டு ஆணைய துணை இயக்குநர் ஸ்வேதா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், லாஸ்பேட்டை இந்திய விளையாட்டு ஆணைய பயிற்சி மையத்தில் 2025-26ஆம் ஆண்டிற்கான பளு தூக்குதல், கோகோ, கபடி, வாலிபால் உள்ளிட்ட விளையாட்டுகளில் சிறப்பு பயிற்சி பெற வீரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான தேர்வு வரும் 27ஆம் தேதி துவங்கி 29ஆம் தேதி வரை பயிற்சி மையத்தில் நடக்கிறது. விண்ணப்ப படிவங்கள் தேர்வு நாள் அன்று காலை 6 மணிக்கு சம்பந்தப்பட்ட பயிற்சியாளர் மூலம் வழங்கப்படும். தேர்வில் கலந்து கொள்ள வரும் விளையாட்டு வீரர்கள் 3 புகைப்படங்கள், அசல் மற்றும் நகல் பிறப்பு சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், கல்வி மற்றும் விளையாட்டு சான்றிதழ்களுடன் அரசு மருத்துவரால் அளிக்கப்பட்ட உடற்தகுதி சான்றிதழ்களை ஒப்படைக்க வேண்டும். இதில் பளு தூக்குதல் விளையாட்டு பிரிவில் மையத்தில் தங்கியிருந்தும் இதர விளையாட்டுகளுக்கு வெளியில் இருந்து வந்தும் பயிற்சி பெறலாம். மாவட்ட கல்வி மாவட்ட அளவிலான போட்டிகள் அல்லது மத்திய அரசின் கேந்திரா நவோதயா பள்ளிகளுக்கு இடையான போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்கள் தேர்வில் கலந்து கொள்ள தகுதியானவர்கள். இது குறித்து தகவல் அறிய அலுவலக வேலை நேரங்களில் பயிற்சி மையத்தை தொடர்பு கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூர் மாதா கோவில் வீதியில் 33 லட்சம் ரூபாய் செலவில் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் மாதா கோவில் அருகிலிருந்து குறவர் குடிசை வரை பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு மூலம் ரூபாய் 33,41,000 மதிப்பீட்டில் யூ வடிவ கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளை ஒட்டி நேதாஜி செக்யூரிட்டி நலச்சங்கம் சார்பில் காரைக்காலில் மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 128வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி காரைக்காலில் உள்ள நேதாஜி செக்யூரிட்டி நலச்சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி வாயிலில் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ஷார்ப் செக்யூரிட்டி நிறுவனர் கணேசன் கலந்து கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து நேதாஜி செக்யூரிட்டி சங்கத்தின் தலைவர் மோகன் முன்னிலையில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு பொட்டலங்கள், மரக்கன்றுகள், புடவைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் செயலாளர் ஆனந்த் ஜூலியட், துணை செயலாளர் சுந்தரமூர்த்தி, துணைத் தலைவர் வெங்கடேஷ், செயற்குழு தலைவர் ரட்சகதாஸ், செயற்குழு செயலாளர் உஷா, செயற்குழு உறுப்பினர் பரமசிவம் மற்றும் நேதாஜி செக்யூரிட்டி நல சங்கத்தினர் கலந்து கொண்டனர். பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் அலுவலக உதவியாளர் பணியிட முதல்நிலை எழுத்து தேர்வு குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான முதல்நிலை எழுத்து தேர்வு வரும் ஏப்ரல் 27ஆம் தேதி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் நடைபெறும். இந்த தேர்வுக்கான அனுமதி சீட்டை பதிவிறக்கம் செய்வதற்கான தேதி இணையதளத்தில் பின்னர் அறிவிக்கப்படும். கூடுதல் தகவல்களை இதே இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இணைய வழி மூலம் பல்வேறு முறைகளில் மோசடி கும்பலிடம் பணத்தை ஏமாந்தவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர்.
நெட்டப்பாக்கம் செம்படைப்பேட்டை புதுநகரை சேர்ந்தவர் திவ்யா. இவரை தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடியே முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறினார். இதனை நம்பி அவர் 2,17,310 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். லாஸ்பேட்டை கார்த்திக் ரூபாய் 64,000 அனுப்பி ஏமாந்தார். பெரிய காலாப்பட்டு ராகவேந்திரா நகர் ராதிகா என்பவரை பேஸ்புக் மூலம் தொடர்பு கொண்ட நபர் பேஸ்புக்கில் தனது விளம்பரம் பார்த்ததற்காக பரிசு வழங்குவதாக கூறினார். அதனை பெற சுங்க கட்டணம் செலுத்துமாறு கூறியுள்ளார். இதனை நம்பி அவர் 35,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். வில்லியனூர் கோகுல் 18,900, தட்டாஞ்சாவடி கனகவல்லி 2,000, செயின்ட் பால்பேட் சரண்யா 6,000 என 6 பேர் 3,43,210 ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.